வெல்கம் டு அஷ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்வீட் செய்ய போகிறோம். நீங்கள் இந்த ஸ்வீட் வந்து நிறைய ஸ்வீட் ஷாப்பில் சாப்பிட்ருப்பீங்க, இல்லைனா வெட்டிங்ஸில் சாப்பிட்ருப்பீங்க. அந்த ஸ்வீட் இன்றைக்கி நாம் செய்ய போகிறோம். பார்த்திங்கன்னா இந்த சொரக்காய் வந்து நல்லா சீவி இந்த மாதிரி துருவி வச்சுக்கோங்க. நான் வந்து ஒரு பெரிய சொரக்காய் வந்து இந்த மாதிரி சீவி வச்சுருக்கேன். முழு சொரக்காய் நடுவில் இருக்கிற அந்த சீட்ஸ் எல்லாமே நீக்கிட்டு இந்த மாதிரி துருவி வச்சுக்கோங்க. அடுத்ததாக நம்ம தேவையான பொருட்களை பார்த்துக்கலாம். ஜவ்வரிசி வந்து அரை கப் எடுத்திருக்கேன், சர்க்கரை எடுத்திருக்கேன், பாதாம் முந்திரி எல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. மில்க் மேட் எடுத்திருக்கேன், இது வந்து ஆப்ஷனல். கீ எடுத்திருக்கேன், பால் வந்து 1/2 லிட்டர் ஒரு பாக்கெட் வந்து ஃபுல் க்ரீம் மில்க் வந்து எடுத்திருக்கேன். இப்போ வந்து ஒரு கடாயை ஹீட் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட வந்து நல்லா திக்காக இருக்கிற கடாய் இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து சில்வர் கடாய் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட நான்ஸ்டிக் இருந்தால் இன்னும் நல்லது. ஸோ இப்போ வந்து நான் வந்து ஒரு கப்பு கீ சேர்த்துருக்கேன். நம்ம ஸ்வீட் வந்து நம்ம வீட்டிலையே இருக்கும் ஸ்வீட் சாப்பிட்றதுக்குன்னு ஒரு சின்ன கப்பு, அந்த கப் அளவு தான் நான் வந்து கீ எடுத்திருக்கேன். ஸோ அது போட்டு நம்ம வந்து உடனே சொரக்காவை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே நம்ம வந்து குக் பண்ண விட்டுடலாம். இதுலேருந்து தண்ணி வந்து வரும், நம்ம தண்ணியெல்லாம் ஆட் பண்ண தேவையில்லை. இப்போ வந்து நம்ம எடுத்த அரை கப் ஜவ்வரிசியை வந்து நல்லா கழுவி வந்து இதில் சேர்த்துடலாம். அந்த சுரக்காய் வேகும்போது இதுவும் கூடவே சேர்ந்து நல்லா வேகும். ஸோ வந்து இது ரெண்டுமே நல்லா வேகணும். ஸோ வந்து நான் தண்ணியே ஆட் பண்ணல, இதுலேயே வந்து தண்ணி வருது பாருங்கள். இந்த தண்ணியிலேயே வந்து இது ரெண்டுமே குக் ஆகணும். ஸோ இது குக் ஆகிறதுக்கு வந்து 10 to 15 minutes கூட ஆகுது. நம்ம வந்து மீடியம் ஃப்ளேம் இல்லைன்னா லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க. நம்ம ஸ்டவ்லேயே சின்ன ஸ்டவ் இருக்குது பாருங்கள், அதில் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு விட்டுடுங்க. அடிக்கடி வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க 2 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி. பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்திருக்கேன். ஏன்னா வந்து பால்கோவா சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. ஸோ அதனால் வந்து ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நடுவில் போய் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். அதே நீங்கள் நான்ஸ்டிக் பேனில் செஞ்சிங்கன்னா அதில் வந்து இந்த மாதிரி ஆகாது. இப்போ வந்து நம்ம க்ரீன் கலரு ஃபுட் கலர் இருக்குது பாருங்கள், அது வந்து இந்த மாதிரி தண்ணி போட்டு ரெடியாக வச்சுக்கலாம். கீழே பார்த்திங்கன்னா சால்ட்டு நிற்கும். ஸோ வந்து கை போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணாதீங்க, அது அப்படியே தனியாக நிற்கட்டும். பாருங்கள் எப்படி நெய் வந்து மேலே வந்து நின்றுருக்கு பாருங்கள். இது வந்து குக் ஆகிடுச்சு. அடுத்ததாக நம்ம வந்து 1/2 லிட்டர் பால் எடுத்தோமே அதை வந்து சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது எல்லாமே நல்லா சுண்டி வரணும். அப்போ தான் வந்து நம்ம கீர் வந்து ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். அடுத்ததாக நம்ம வந்து சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் 2 கப் சர்க்கரை சேர்த்துருக்கேன். ஸோ இது வந்து நம்ம லாஸ்ட்டாக செக் பண்ணலாம் ஸ்வீட் கரெக்டாக இருக்கான்னு. கரெக்டாக இல்லைன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நான் கலர் ஆட் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஃபுட் கலர் வந்து உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஜஸ்ட்டு ஒரு பார்க்குறதுக்கு நல்லா இருக்குன்றதால நான் சேர்த்துருக்கேன். ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த ஸ்டேஜில் வந்து கலந்து விடுங்க. அடுத்ததாக நாம் வந்து மில்க் மேட் ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட ஹாஃப் டப்பா வந்து மில்க் மேட் இருந்துச்சு, அதை நான் வந்து சேர்த்துட்டேன். உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். ஸோ சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. அதுவே வந்து நல்லா இப்போ வந்து நான் அரை கப் சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன். சுகர் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக திக்காகிட்டே வருது பாருங்கள். உங்களுக்கு வந்து இந்த கீர் கன்சிஸ்டன்சியே போதும்னா நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம். இல்லைனா இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும், இன்னும் ரிச்னஸ்ஸாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் திக்காக ஆகணும். ஸோ பார்த்திங்கன்னா நல்லா திக்காக ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நான் கட் பண்ணி வச்சுருந்த பாதாம் முந்திரியை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்த்து ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை. இந்த
ஸ்வீட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து நானே குக் பண்ணி நானே ஒரு கையில் வீடியோ எடுத்தேன். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நாங்கள் வீடியோ எடுக்கிறோம். ஸோ அதுக்காகவாவது இந்த சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க. அண்ட் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.